உங்க துக்க நாட்கள் முடியும். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்க அழுத நாட்கள் முடியும். உங்க வருத்தங்களை தாண்டுவீர்கள். 3 days ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி சொல்றார், நீங்க இதை தாண்டிடுவீங்கன்றாரு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க இதை தாண்ட மாட்டீங்கன்னு நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் தாண்ட வைப்பார். நீங்க இதை ஜெயிக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க, கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நீண்டதொரு காலம் யோர்தானின் இந்த பக்கத்தில் சத்ருவாகிய சாத்தான் உன்னை மடங்கடிச்சு வைத்துட்டான். நீ இதை தாண்டவே மாட்டேன்னு சிந்தனையில வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆணையிடுகிறார். ஜோஷுவா சொன்னதை நான் சொல்றேன், 3 நாள்ல ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள இந்த யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். யோர்தான் என்று சொல்லும் போதே அது வாழ்க்கையின் அனுபவங்கள், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேட் இன் லைஃப். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களா. 2021 கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த எல்லா அனுபவங்களையும் அது சுட்டி காட்டுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ போராடினது போதும், உயர்ந்தும் தாழ்ந்தும் விழுந்த நாட்கள் போதும், நீ அழுதது போதும், நீ ஓரமாய் தள்ளப்பட்டது போதும், உன்னை குப்பை பேசின நாள் போதும், உன்னை நிந்தித்தது போதும், உன்னை எல்லாரும் ஏளனம் பண்ண நாள் போதும். இனி 3 நாள்ல இந்த யோர்தானை நீங்கள் கடந்து, சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் 3 நாள்ல தாண்டிடுவேன் அப்படின்னு. இவனுக்கு யாருக்கு தெரியும்? அடுத்த 3 நாள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், அடுத்த 3 நாள் கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்களேன், அடுத்த 3 நாள் கொஞ்சம் கர்த்தருக்கு காத்திருங்களேன். Hey! I'm crossing over. எத்தனை நாள் தான் அழுவ நீ? எத்தனை நாள் தான் யோர்தானின் இந்த பக்கத்தில் இருந்து கொண்டு சோதனை மேல் சோதனை என்று பாடுவ? கர்த்தர் சொல்றார், முடிஞ்சிச்சு அந்த காலம். இது ஒரு புதிய நேரம், இது நீங்க தாண்ட வேண்டிய நேரம். Prepare your provisions. ரெண்டாவது சொன்னார், prepare because there is a period of time. 3 நாள் தான் உனக்கு நேரம். இந்த 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நம்பர் 1, prepare provisions. நம்பர் 2, prepare in the period. அந்த நேரத்துக்குள்ள நீ ஆயத்தப்பட வேண்டும். 3வது இப்படி சொன்னார், முடிச்சிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். He says you will cross over this Jordan within 3 days. அப்புறம் சொல்றார், go in அப்படின்றார். இங்கிலீஷ் அங்கே எழுதியிருக்கதான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் புது பாயிண்ட் எல்லாம் கொண்டு வரல, அங்கே இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். இங்கிலீஷ் தெரியலனா கூட நல்ல வாயெல்லாம் நாக்கெல்லாம் வெள்ளைக்கார மாதிரி உருட்டி பக்கத்தில் தட்டி சொல்லு, கோ இன். அங்கேயே நின்றுட்டு சோத்திரப்பா சோத்திர. என்ன ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சத்தம் போட்டு, கர்த்தாவே சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை இருக்குப்பா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறார், உள்ளே போகணும். நீங்கள் ஏன் உள்ளே போகணும் அப்படின்றாரு. கோ இன் அண்ட் பொசஸ் த லேண்ட். எனக்கு ஒரு ஆசை உங்களை பற்றி, என்னை பற்றி இல்லை. நீங்கள் ஆனால் அது எனக்கு ஆன மாதிரி. அந்த லேண்டுன்ற இடத்துல நான் இங்கிலீஷில் அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கனால அந்த வார்த்தையை ப்ராக்கெட்டில் போடுறேன். கோ இன் அண்ட் பொசஸ் த ப்ராப்பர்ட்டி. சலிப்பு அப்படிங்களா வேஸ்டர்? நாங்கள் வாடிக்கையிலே தான் இருப்போம். கர்த்தர் சொல்ற, கோ இன் அண்ட் பொசஸ். சின்ன குழந்தைங்க கூட ஆமேன்னு சொல்லணுங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த நிலத்தை, அந்த வீடை, அந்த வேலையை, அந்த ஊழியத்தை, அந்த கான்ட்ராக்டை, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சுதந்திரிக்கணும் என்ற ஒரு ஆணையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் இந்த வருஷம் முடிந்து நீங்கள் இதுவரையும் வாழ்ந்திடாத விதத்தில் வாழுவதற்கு விசுவாச எண்ணம் கொண்டவர்களாய், go and possess property, possess land, possess business, possess the miracle, possess the music, possess the book, possess the profession, possess the destiny. 3 பேரை தடை, 3 நாள் தாங்க டைம் இருக்கு. அதுக்குள்ள எதெல்லாம் சுதந்திரிக்கணுமோ. ஏன்னா கொஞ்சம் நல்லா பாருங்களேன். நீங்கள்லாம் ரொம்ப வருஷம்லாம் அப்படியே இங்கே இருப்பீங்கலாம் கனவு காணாதீங்க. எல்கேஜி போனதுக்குள்ள 55 ஆயிடுச்சு. அடுத்து அப்படி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது 80வது வயசு. அன்பா இருந்தவர்களே 2 பல்லெல்லாம் கொட்டி சொத்துப்பா. ரொம்ப நேரம் இல்லை, 3 பேரை தட்டி ரொம்ப நேரம்லாம் கிடையாது. சுதந்திரிக்க வேண்டியதெல்லாம் இந்த பூமியில் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் பீரியட் ஆஃப் டைம் 3 days. நான் சொல்கிறத நம்பலைன்னா
20 வருஷம் பின்னாடி என்கிட்ட வந்து, பாஸ்டர் நடக்க முடியல பாஸ்டர், எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு பாஸ்டர். தேயறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சாதிக்கணுமோ அதில் சொல்ல மாட்டீங்க. இட் இஸ் அ டிரான்சிஷன் டைம். இது ஒரு பெரிய மாற்றத்தின் நேரம். சொல்றாரு, கோ இன் அண்ட் பொசஸ் த லேண்ட். நீங்க எதெல்லாம் இந்த நாட்களில் சுதந்திரிக்கணுமோ, மேக் அ மூவ். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு அசைவை ஏற்படுத்துவாயாக. தேவராஜ்யத்தின் குமாரர்களும் குமாரத்திகளும் 2 கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சில வார்த்தைகளை சொல்ற. நீங்க வாளல்ல தலையா இருப்பீங்க, நீங்க கீழல்ல மேலா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். தோல்விக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, வெற்றிக்காக தான் கர்த்தர் அழைச்சார். நீ கீழல்ல மேலே இருப்ப, நீ எழுந்து சாதிப்ப. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உன்னால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. நீங்கள் யோர்தானுக்கு இந்த பக்கம் நீண்ட நாள் நின்றுட்டீங்க, போதும். ஆமேன், எனக்கு வேணும். இதுக்கு மட்டும் ஆமேன். ரொம்ப நாள் வெளியே நின்றுட்டீங்க, போதும். தோல்வியில் ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, போதும். ரொம்ப நாள் தூங்கி இருக்கீங்க, போதும். ரொம்ப நாள் அசதியா இருந்தீங்க, போதும். இனி இருக்கிறது எத்தனை நாள்? 3 நாள். இந்த 3 நாளுக்குள்ள உங்க ப்ரொவிஷன்ஸையும் உங்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் உங்களுக்கு தருகிற என் வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று இந்த வருஷ கடைசியில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பின்மாறி போயிட்டீங்களா? எழுந்து வா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். தூரம் போயிட்டீங்களா? எழுந்து வா, பிதா உன்னை கட்டி எனக்கு ஆயத்தமா இருக்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டியா? கர்த்தர் இழந்தவைகளை 7 மடங்கு திரும்ப தருவார். எல்லாத்தையும் சூறையாடிட்டார்களா? கவலைப்படாத, தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பியவர் உனக்கும் திருப்போதற்கு வல்லவரா இருக்கிறார். Prepare yourself, position yourself, purge yourself and begin to perform, and my God will give you every strength necessary. 200 மைல் அகலும் இந்த யோர்தானை லேசா கடக்க. இதுக்கு முன்னாடி அது சாத்தியமல்ல, ஆனால் இந்த முறை அது சாத்தியமாகும். கர்த்தருடைய சமயம் அது. அவர் உங்களை ஆணையிடுகிறார். ஜெயிப்பீங்களா? அன்றைக்கு ஏப்ரஹாம் லிங்கன் தி எமான்சிபேஷன் டிக்ளரேஷன் சொன்னது போல, அடிமைத்தனத்திலிருந்து 1 மினிட்டுங்க 12:1 தாண்டிய போது அமெரிக்காவின் மொத்த கருப்பினமும் விடுதலை பெற்றார்கள். வாவ்! ஒரு ஆப்ரஹாம் லிங்கனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, ஒரு ப்ரொக்ளமேஷனுக்கு, ஒரு டிக்ரிக்கு ஒரு நாட்டின் அடிமைகளை விடுதலை பெற்று பூத்து குலுங்க முடியும் என்றால், அவரை விட ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உங்கள் மலட்டுத்தன்மைகளை நீக்கி விடுதலை தருவதற்கு பெரியவர் என்று விசுவாசிக்கிறவங்க இதுவரையும் தட்டாத மாதிரி தலைக்கு மேல கைத்தட்டி, I believe, I decree, I prophesy, great changes are coming. This is transition time. Hallelujah. கர்த்தர் செய்து முடிப்பார். எழுந்து நிற்கலாமா நம்ம அவருடைய சமூகத்தில்? Shall we stand in the presence of God? Come. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க கர்த்தர் கிட்ட? Hallelujah. Thank you Jesus. தூரம் போனீங்களா? இன்னைக்கு கர்த்தர் பக்கம் திரும்பிடுங்க. கர்த்தாவே, உங்க பக்கமா உங்களை அணைச்சிக்கோங்கப்பா. அவங்க குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிச்சிருங்க. பயத்தை அவங்க கிட்ட எடுத்துருங்க. இன்னைக்கு உங்களை ரீடெடிகேட் பண்ணுங்க. ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, நான் உள்ளதான் பிரவேசிக்க போறேன், இது வரைக்கும் நான் வெளியே தான் இருந்தேன், இன்னிலிருந்து உள்ள போறேன். I have stood long enough outside of Jordan, but now the time has come to cross Jordan. This is your season of transition. இது உங்கள் மாற்றத்தின் நேரம். ஒரு 5 முறை டிக்ளேர் பண்ண நீங்க ஆமென் மெல்ல சொல்வீங்களா? 2 கரங்களை உயர்த்தி, இது உங்கள் மாற்றத்தின் நேரம். This is your season of transition. உங்க துக்க நாட்களை தாண்டி, வருத்தங்களை தாண்டி, உங்க முறுப்புகளை தாண்டி நீங்க டிரான்சிஷன் பண்ற, மாற்றங்களை காணுகிற பொன்னான நேரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அவர் கைவிட மாட்டார். எல்லாரும் கரங்களை ஊத்தி, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை நல்லா மேலே உயர்த்தி ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். தோல்வி என்ற இந்த பக்கத்தில் ரொம்ப நாள் இருந்துட்டோம். இனி நாங்கள் ஏதாவது செஞ்சாதான் நல்ல ரிசல்ட் வரும். we have to change what we do to get better results. எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையெல்லாம் மாற்றங்கள், சோர்விலிருந்து மகிழ்ச்சி, தோல்வியிலிருந்து வெற்றி, தாளிருந்து மேலே விசாலமான மகத்துவங்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் இப்பொழுதோ கர்த்தரங்களை விசாலத்தில் வைக்கிறார் என்ற வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு வருஷமாய் அந்த சத்தம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒரு பெரிய டிரான்சிஷன், ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாரோடும் இருங்க. மரணம் பாளையத்தை விட்டு தூரமாய் இருப்பதாக. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் முழங்கினதை நாங்கள் முழங்குகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், கூடியிருக்கின்ற அனைவரோடும், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. மாற்றங்களை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் பெரியவர். தேங்க்யூ.